அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த விலையில் அரிசி, அமைச்சர் அறிவிப்பு. காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்கள். கருணா அணியின் முக்கிய புள்ளி அதிரடி கைது. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் 457 பேர் கைது. பொரளையில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம். ஜப்பானில் தொடரும் நிலநடுக்கங்கள், அச்சத்தில் மக்கள். அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கு, 27 பேர் உயிரிழப்பு. அவசரமாக தரையிறக்கப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம். தொடர்பென விரிவான செய்திகள். இந்தியாவிலிருந்து கீரி சம்பா அரிசி ஒத்த GR ரக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மாஃபியாக்களை ஒழிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி 1 கிலோகிராம் 250 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும். இந்தியாவிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும். சிறுபோக அறுவடையின் பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. எனினும் சீரற்ற வானிலை மற்றும் ஏனைய காரணங்களால் அவை தடைப்படும் இடத்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இம்மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சைக்கு 4,78,182 விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்குள் சட்டவிரோதமாக மதுபானம் மற்றும் ஏலக்காயை கொண்டுவர முற்பட்ட 4 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 1,50,00,000 பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் கொழும்பு மற்றும் ஹேட்டன் பகுதிகளில் வசிக்கும் நிலையில் வெளிநாட்டு பயணம் சென்று மீண்டும் திரும்பி வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்தியாவின் பெங்களூரிலிருந்து இண்டிகோ விமான கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர். இதன்போது அவர்களின் பயணப்பைகளில் இருந்து வெளிநாட்டு விமான நிலையத்தின் வரியில்லாத வணிக வளாகத்தில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருந்த 378 மதுபான போத்தல்களும் மற்றும் 132 கிலோகிராம் ஏலக்காயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட குறித்த மதுபான போத்தல்களின் பெறுமதி 1,50,00,000 என தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாரி மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே. புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை இன்று கைது செய்துள்ளனர். குறித்த தகவலுக்கு அமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் இனிய பாரதி புலனாய்வு பிரிவினால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமலாக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலி, மாத்தறை மற்றும் எம்பலிப்பட்டிய போலீஸ் பிரிவுகளில் நேற்று இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 457 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.
286 சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 171 பேர் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களின் நீதிமன்ற பிடியாணையில் தேடப்பட்ட 65 பேர் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததற்காக 26 பேர் மீதும், கஞ்சா வைத்திருந்ததற்காக 28 பேர் மீதும் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். போதையில் வாகனம் ஓட்டியதற்காக 66 பேர் உட்பட மொத்தம் 649 பேருக்கு எதிராக போக்குவரத்து தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையின் போது 28 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 77 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சுற்றி வளைப்பில் 1365 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் 3288 நபர்கள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையில் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளின் உறுப்பினர்கள் உட்பட 1584 பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபட்டனர். பொரளையில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கர்தினால் மெல்கம் ரச்சிந்த் ஆண்டகையின் குருத்துவ பணியின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்வையொட்டி விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்நிகழ்வில் பலர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு நாளை பிற்பகல் 3 மணி முதல் பொரளை போலீஸ் பிரிவில் உள்ள கின்சி வீதி சந்திப்பிலிருந்து நந்ததாச கோதாக்கொட சந்திப்பு வரை கனரக வாகனங்கள் நுழைவதை மட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்தில் உள்ள அகுசேகி ஜூமா தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரிக்டர் அளவுகோலில் 5.5 ஆக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. கடலுக்கு அடியில் சுமார் 19 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டுள்ளது. இருப்பினும் நிலநடுக்கத்துக்கு பின்னர் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தீவில் வசிக்கும் 23 பேரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தீவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக டோஷிமா கிராம அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் டோஷிமா கிராமத்தில் தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் ஜப்பான் நேரப்படி நேற்று காலை அகுஷேகி ஜூமா வீதி தீவில் 5.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டோகாரா தீவுகளுக்கு அருகில் கடந்த மாதத்திலிருந்து நில அதிர்வுகள் அதிகமாக இருப்பதாகவும் ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா டெக்சாஸ் மாகாணத்தில் நேற்று அதிகாலை பெய்த கனமழை காரணமாக அம்மாகாணத்தில் உள்ள கவுடலெப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கினால் ஆற்றின் அருகே கோடை விடுமுறை முகாமில் பங்கேற்றிருந்த 7 முதல் 17 வயதுக்கு உள்ளிட்ட சிறுமிகள் 25 பேர் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த பெண்ணொருவரின் கையடக்க தொலைபேசியில் RIP என்ற குறுஞ்செய்தி இருந்தமையால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய தீவுகளின் போர்ட்டோ ட்ரிக்கோவில் உள்ள சான் ஜுவானில் இருந்து 193 பேர் பயணிகளுடன் அமெரிக்காவின் டல்லாஸ் நகருக்கு குறித்த விமானம் சென்று கொண்டிருந்தது. இதன்போது விமானத்தில் பயணித்த பெண்ணொருவரின் கையடக்க தொலைபேசியில் RIP என்ற குறுஞ்செய்தி வந்ததாக அவருக்கு அருகில் இருந்த பெண்ணொருவர் கூறியுள்ளார். இதையடுத்து உடனடியாக விமான பணிப்பெண் ஒருவரை அழைத்து அருகில் இருந்த பெண் RIP என்ற குறுஞ்செய்தி வெடிகுண்டு மிரட்டலாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் குறித்த பணிப்பெண் விமானியிடம் தகவலை தெரிவிக்க அவர் உடனே இஸ்லா வெர்டேவுக்கு விமானத்தை திருப்பி அவசரமாக அதனை தரையிறக்கியுள்ளார். இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறுஞ்செய்தியை பெற்ற பெண் மீது எந்த தவறும் இல்லை என தெரிய வந்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.